ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைனீஸ் ரெசிபி தான். பன்னீர் மஞ்சூரியன் ட்ரை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். இது ஜீரோ ஆடட் ஆர்டிஃபிஷியல் கலர், அதனால் இப்படி இருக்குது. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பன்னீர் மஞ்சூரியனுக்கு ஒரு 300 கிராம்ஸ் பன்னீர் எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இந்த பன்னீருக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா திரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி போகிறோம். ஜஸ்ட் அந்த பன்னீர் மேலே இந்த கார்ன்ஃப்ளவர் கோட் ஆனால் போகிறோம். இப்போது நம்ம பன்னீர் மஞ்சூரியனுக்கு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சதில் ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. இங்கே எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன். இப்போ அதில் இந்த பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அவுட்டர் சைடு வந்து ஒரு கிறிஸ்பாக கோட் ஆகிற அளவுக்கு பன்னீர் மஞ்சூரியன் ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி. இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக கோபி ஃப்ரைட் ரைஸ் அதோட காம்பினேஷனுக்கு. இங்கே நான் கோபி ஃப்ரைட் ரைஸ்க்காக நல்ல காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை பொரிச்சு வச்சுருக்கேன். இதோட ரெசிபியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி முன்னாடி பண்ணிடுவேன்னா பின்னாடி பண்ணுவேன்னு தெரியல, அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ இந்த பன்னீர் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ இதை கொஞ்சமாக ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழிச்சு நல்ல ஒன்றும் இல்லை, வெளி பக்கம் வந்து நல்ல கிறிஸ்பாகணும், அவ்வளோதான். ஒரு கோட்டிங் வந்துடுச்சுனாலே நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் கலர் வரணும் அதெல்லாம் இந்த பன்னீரில் கிடையாது. இப்போ பாருங்கள் நல்ல கோட் ஆகிடுச்சு, ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நான் அந்த ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம பண்ண போகிற பன்னீர் மஞ்சூரியனுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போது இந்த எண்ணெய் சுட்டோன்னே ஒரு 1/2 பச்சை மிளகாய் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டும் கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணது, அதே மாதிரி ஒரு கேப்சிகம், ஒரே ஒரு தக்காளி க்யூபாக கட் பண்ணது. தக்காளி வேண்டான்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் நான் வெங்காயம், கேப்சிகம், தக்காளி 3மே ஒன்றா சேர்த்துட்றேன். ஏன்னா இது எதுவுமே நமக்கு ஃபுல்லாக குக்காக வேண்டாம், க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு குக்கானால் போகிறோம். நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த வெங்காயம், கேப்சிகம் அண்ட் தக்காளிக்கு மட்டும். ஏன்னா நம்ம பன்னீர் பொரிக்கடிச்சா அதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் இதில் சாஸ்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் நிறைய உப்பு வேண்டாம். நம்ம வந்து இன்றைக்கி சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கெச்சப் சேர்க்க போகிறோம். நீங்கள் க்ரீன் சில்லி, ரெட் சில்லி சாஸ்லாம் இல்லைன்னா கூட கெச்சப்பும் சோயா சாஸும் சேர்த்துட்டு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 மினிட் அளவுக்கு இன்னும் வதங்க விட்டுக்கோங்க. அப்படின்னா இந்த மஞ்சூரியன் ட்ரைக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். இதான் கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம. அப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எல்லா சாஸோட ரா ஸ்மெல் போகணும், அது அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாஸ்லாம் அடி ஒட்டாமல் இருக்கிறது சேர்த்துட்டு இப்போ காரம் செக் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு
பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் தான். நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா இந்த சாஸ்லலாம் ஒரு ஸ்மெல் இருக்கும், அதெல்லாம் வராமல் இருக்கும். இப்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குக்காக ஆரம்பிச்சிடுது இல்லையா? இப்போ இதில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து இந்த கிரேவி ஒரு 1 மினிட் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகணும். ட்ரை பண்ணுறோம் இல்லையா, கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். 1 மினிட் ஆயாச்சு. இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பனீர் மஞ்சூரியன் ட்ரை ரெடி ஆயாச்சு. எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காதனால இந்த கலரில் இருக்கும். போப்பவங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பாய்.